இயேசுவின் இனிய நாமத்திலே உங்களை எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையோடு உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு ஒரு புதிய வார்த்தை சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். மார்க் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம். மார்க் 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானசானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினுள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசி ஆக்கிரத்தை. ரெண்டு காரியத்தை சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவான் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி அநேக காரியங்களை சொல்றாரு. நீங்க எல்லாரும் புறப்பட்டு போய் எல்லாருக்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு, விசுவாசம் பாருங்க, விசுவாசம் உள்ளவனாகி யாரு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்களோ அவன் ரட்சிக்கப்படும், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இந்த விசுவாசிக்கிறவனுக்கு என்னென்ன காரியம் நடக்கும் என்று சொல்லி 17-18 வசனங்களை சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் விசுவாசித்தால் உள்ள ஆசீர்வாதமும் விசுவாசியாதவனுக்கு நடக்கிற ஒரு பரிதாபமான சூழ்நிலை, ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படும். இன்றைக்கு பாருங்க, நம்ம ஒண்ணுமே செய்யாம இருந்தாலும் we have to do something, ஏதாவது செய்யணும். இப்ப இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நம்பினா, விசுவாசம் என்றால் நம்பிக்கை, விசுவாசமானது நம்பப்படுகளும் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கு. அப்போ நம்ம சொல்லுகிற அந்த வார்த்தையை விசுவாசித்து பாருங்க, நம்ம எல்லாமே நம்புறோம். பாருங்க, அது அப்படி போகுது, இப்படி போகுது, அங்க அது நடந்துச்சு, இப்படி நடந்து சொன்னா பேப்பர்ல நியூஸ் எல்லாம் போடலாம், அப்படியே நம்பிடுறோம். அது உண்மையா பொய்யான்னு யாரும் கேட்க நம்பிடுவாங்க, அப்படியே நம்புவோம். ஆனா அது நம்பினால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா இங்கே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கப்படும் பொழுது அதை நம்பி நாம் ஞானஸ்நானம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போமானால் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட என்ன செய்யும்? ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் கடந்து வர்றான், ராத்திரியில வேதத்தை எல்லாம் கற்றறிந்தவன் வர்றான், நிக்கோதேமு என்கிறதான ஒரு பரிசேயன், வேதபாரம் பரிசேயன் வர்றான். வந்துட்டு கேட்குறான், ஓ நல்ல போதகரே, நான் என்ன செய்யணும், நான் இப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? அவனுக்கு தெரியல. மறுபடி பிறக்கணும்னு ஆண்டு சொல்ல, மறுபடி பிறக்கணும் என்னன்னு தெரியல. ஒரு மனுஷன் பெருசா தாயின் வயதில் பிறந்து பெருசான பிறகு மறுபடியும் எப்படி பிறக்க முடியும்? அப்ப அவனுக்கு வசனம் தெரியுது, அது உண்மையான அர்த்தம் தெரியுது. இன்றைக்கும் ரட்சிப்புன்னா என்னன்னு தெரியல ஜனங்கள். ரட்சிக்கப்பட்டேன், பாவத்தோட்டு விலகினது. ரட்சிக்கப்படுகிறேன், டெய்லி பாவத்தோட்டு விலகிறது. ரட்சிக்கப்படுவேன், ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போகும். அந்த 3 காலங்களிலே ரட்சிப்பை பற்றி சொல்லப்பட்டு, இன்றைக்கு நமக்கு அந்த அந்த இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரட்சிப்பு என்பது அந்த பிந்திய நாட்களிலே நம்மை கர்த்தர் ரட்சித்து பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறதா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம விசுவாசித்து வசனத்தை கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தை நடப்போமானால் ரட்சிக்கப்படுவோம். ஒரு வேளை என்னால் நம்ப முடியலப்பா, விசுவாசிக்க என்னால முடியாது, அதெல்லாம் எனக்கு நம்ப முடியாது, இதெல்லாம் சும்மா அப்படின்னு நினைச்சு நீங்க விட்டீங்கன்னா, நீங்க சும்மா நினைச்சு ஒன்று செய்யாமல் விட்ட ஒரு காரியத்துக்காக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவோம். அதான் வசனம் சொல்லுது, ஆக்கினைனா இந்த பனிஷ்மெண்ட். எப்ப நான் தான் ஒண்ணுமே செய்யல, எனக்கு எதுக்கு பனிஷ்மெண்ட் நீங்க கேட்கலாம். ஒண்ணுமே செய்யாம இருந்தனாலதான் பனிஷ்மெண்ட். ஒண்ணுமே செய்யலாம், எதுக்கு பனிஷ்மெண்ட்? சில சமயம் யோசனை பண்ணி பாருங்க, நான் அப்படியே செவனேன்னு உட்கார்ந்துருந்தேன். நீ செவனேன்னு உட்கார்ந்து எல்லாம் பனிஷ்மெண்ட். ஏதாவது செஞ்சிருந்தா ஒண்ணு கிடைச்சிருக்காரு. அப்போ ஆண்டவர் அதான் பாக்குறோம், ஒண்ணுமே செய்யவில்லை, அதான் நான் டூ சம்திங், ஒன்னி அந்த சைடு இந்த சைடு. அப்போ நீ விசுவாசித்திருந்தால் அதுக்கு கீழ்ப்படிந்திருப்பாய், அப்போ உனக்கு அந்த ஆசீர்வாதம் வந்துடும். நீ விசுவாசத்தினாலே கீழ்ப்படிய இஷ்டம் இல்லை, அதனாலே ஆக்கினைக்குள். அப்போ 2 குரூப் ஒரு நாள் வரும். ஒரு குரூப் வலது பக்கம் இடது பக்கம் நிற்பதெல்லாம் ஆக்கினை தீர்ப்படையவும், வலது பக்கம் நிற்கவெல்லாம் அவார்டை பெற்றுக்கொள்ளவும், அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும் கலந்து செல்வாங்கன்னு வேதம் சொல்லும். அப்போ அந்த ரட்சிப்பை தான் இப்போ நம்ம பார்த்து சொல்றாரு. நீங்க ரட்சிப்பண்ணு என்ன செய்யணும், விடுதலை பெறணும் என்ன செய்யணும்னா வசனத்தை நம்பணும், கீழ்ப்படியணும், விசுவாசிக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு விசுவாசமே இல்லை. இயேசுவா நம்பிக்கையே கிடையாது. சும்மா 2000 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்கப்பா, இதெல்லாம் சும்மா, கிறிஸ்டியன் சொல்றதெல்லாம் சும்மான்னு மக்கள்கிட்ட இந்த பொய்யான வதந்தியை பிசாசு போட்டு அநேகர் எதுக்கெடுத்தாலும் சும்மான்னு நினைக்கிறாங்க.
மதத்தை மாத்துறாங்க சும்மா நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. உங்கள் மனசு மாறாவிட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்க ஞானஸ்தானம் எடுக்காவிட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படியானால் நீங்கள் கீழ்ப்படிதல், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன். அநேக ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, விசுவாசமே இருக்காது. சில சின்ன குழந்தைகள் ஞானஸ்தானம் கொடுத்துருவாங்க, அது செல்லுபடியாகும். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம். சின்ன குழந்தைக்கு விசுவாசம்னா என்னன்னு தெரியாது. அந்த குழந்தை பிறந்த உடனே தண்ணி பிதா குமாரன் பிரசா, அது தப்பான விஷயம். அப்ப அவன் விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக புலத்தில் வந்தார், இயேசு மரித்து உயிரோடு எழுதிட்டார், என் பாவங்களுக்காக அவர் வந்தார்னு சொல்லி விசுவாசிக்கணும். அதுதான் அந்த நம்பிக்கை வரும்போது ஞானஸ்தானம் எடுக்கும்போது அது வேல்யூபிளா இருக்கும். அந்த ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்வார்? ரட்சிப்புக்கு கொண்டு போல்வார். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளா. இந்த கால வேளையில நீங்கள் ரட்சிப்பு வேணுமா, ஆக்கினைக்குள்ள தீர்ப்பு வேணுமா, உங்க கையில தான் இருக்கு. வழி ரெண்டு இருக்குப்பா. எந்த வழி? நான் எந்த வழி செல்ல வேண்டும், எந்த வழி போனா எங்க போக முடியும்னு யோசனை பண்ணணும். இந்த கால வேளையில யோசனை பண்ணிப்பாரு. நீ போற வழி சரியான வழியா? எத்தனை தடவைகள் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்திருக்கு. நீங்க எத்தனை அல்ல தட்டி கொண்டிருக்கிறீங்க. நான் நம்ப மாட்டேன்ப்பா, நான் நம்ப மாட்டேன், எத்தனை தடவை ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களையும் கொடுங்க, ஆசீர்வதிப்பார். ரட்சிக்கப்படுவீர்கள், குடும்பம் ரட்சிக்கப்படும். ஆண்டவர் மாதிரி ரட்சிக்கப்பட என்ன செய்யும்? ஒன்னும் செய்ய, விசுவாசத்து ஞானஸ்தானம் எடுத்துக்கொள், அப்பொழுது நீ என்ன செய்வேன்? ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லி பவுல் சொன்னாரு ஜெயிலரை பார்த்து. இன்னைக்கு நிறைய காரியம் சொல்ல முடியும். இந்த காலையில் ஒப்பு கொடுங்கள், கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ரட்சிப்பாராக. கர்த்தர் வசனத்தை ஒப்பு கொடுங்கள், கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக.